எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் அதாவது எல்லாருக்குமே நல்லா இருக்கணும் இந்த வருஷம், இது வருஷம் கிறிஸ்மஸ் எல்லாருக்கும். எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்க? எதற்காக? கிறிஸ்து பிறந்த பண்டிகை, அதனால அதை கொண்டாடுறோம். இல்ல அதுக்கு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கும். கிறிஸ்மஸுக்கு ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கும். எல்லாருக்கும் கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும், அதுதான் மெயின். உலக மக்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களும் புத்தாண்டு வாழ்த்துக்களும் எங்கள் சபையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? மனிதராக உலகத்திற்கு வந்திருக்கிறார். அந்த மகிழ்ச்சியான செய்தியை நாம் எல்லாருக்கும் பகிர்ந்து ஏழைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நம்மள மாரி எல்லாரும் உணவருந்து எல்லாரும் புத்தாடை அணிந்து எல்லாரும் சமமா மகிழ்ச்சியா கொண்டாடணும் அப்படின்னு தான் அந்த கிறிஸ்துமஸோட நச்சு. கிறிஸ்துமஸ் என்பது பாவிகளை ரட்சிக்க உலகத்துல வந்துட்டாங்க. நம்ம வாழ்க்கையில உள்ள இருளை வெளிச்சமாக்கப்பட்டுதான் இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்க. நாங்க அவரோட பிறப்பை நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவங்களா இருந்து கொண்டாடுறோம். சர்ச்ல கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டீங்க. எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? கர்த்தர் பிறந்து இருக்கிறார், நாங்க மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அந்த நாளை நாங்க மகிழ்ச்சியா களி கூறுறதுக்காக கொண்டாடுறோம். எல்லாருக்கும் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். டிஎல்சி சர்ச்ல கிறிஸ்மஸ் கொண்டாடிட்டீங்க. எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க சொல்லலாம்? இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற வசனத்தின்படி நாங்கள் இந்த நாளிலும் பிறந்திருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாங்கள் இந்த உலகத்திற்கு அவர் ரட்சிப்பை கொண்டு வந்தார். அதனால் அந்த நாட்களையும் தினமும் இயேசு கிறிஸ்து எங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் பிறப்பதற்காக நாங்கள் இந்த ஆலயத்திலே கூடி அவரை தொழுது அவருடைய நாமத்தை நாங்கள் ஸ்தோத்தரிக்க வந்திருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ. மேடம் வணக்கம். இப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. கிறிஸ்மஸ் எதுக்காக கொண்டாடுறீங்க? கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடுறது இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்ன்ற வேறுபாடு இல்லாம இப்ப இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பாத்தீங்கன்னா எங்க ஆலயத்திலையும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லீம்கள் எல்லாருமே இப்போ பங்கு பெற்று இருக்கிறாங்க. அதுல நடனம் ஆடின பிள்ளைகளும் சரி, நாடகத்துல நடிச்ச பிள்ளைங்களும் சரி, இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள்ன்றது இல்லாம சமத்துவமுடைய நாடு நம்ம நாடு அப்படின்றத நிலைநாட்டுற விதமாக இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையிலே பிள்ளைகளிடத்திலே உள்ளத்திலே நாங்க இந்த எண்ணத்தையும் ஏற்படுத்துகிறோம். அது மட்டும் இல்ல, நாங்களும் எங்களுடைய உள்ளத்திலே அனைவரும் ஒரு தாய் மக்கள் என்பதை உணர்கிறோம். டிஎல்சி சர்ச்ல நீங்க இப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? கிறிஸ்மஸ்ன்றது ஒரு வெளிநாட்டு பண்டிகைன்னு சொல்றாங்க. ஆனாலும் இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் ஒற்றுமையா எல்லா மத இனத்தவரையும் ஒன்றா சேர்த்து கூட்டி சேர்க்கிற ஒரு திருவிழா தான் கிறிஸ்மஸ். இது எல்லாரும் கொண்டாடுறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிற ஒரு கிறிஸ்மஸ் விழா. கிறிஸ்மஸ் கொண்டாடுறது ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ சார். சர்ச்ல இப்போ கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. எதற்காக கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? இயேசு பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடுறோம், மகிழ்ச்சியா கொண்டாடுறோம். அது எல்லாம் பொதுவா நாங்கள் எல்லாம் கொண்டாடுறது பண்டிகை. அது எல்லா மக்களுக்கும் இது தெரியறதுக்காக இயேசு பிறந்தார், இன்றைக்கு 25ஆம் தேதி பிறந்தார் என்று எல்லாருக்கும் தெரியறதுக்காக நாங்கள் கொண்டாடுறோம். கேக்கு வெட்டி மக்களுக்காக எல்லாருக்கும் கொடுத்து உறவினர்கள் பக்கத்து வீட்டுக்கு எல்லாருக்கும் உறவினர்கள் கொடுத்து நாங்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். இந்த சர்ச்சில் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடிட்டு இருக்கீங்க. எதற்காக சார் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்க? கிறிஸ்மஸ்னா அன்பு, அமைதி, சமாதானம் இவற்றின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். அந்த ஒவ்வொரு பிறப்பையும் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்கோம். உலக மக்கள் சமாதானத்தோடும் அன்போடும் மகிழ்ச்சியோடும் ஐக்கியத்தோடும் வாழ வேண்டும் என்பதே இந்த கிறிஸ்துமஸ் விழாவின் நோக்கம் என்பதை தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிப்பது என்பது எனக்கு தொகுப்பு கிடையாது. நிச்சயமாக தொடக்கப்பள்ளி
கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு வருகை தந்து தலைமை தாங்கி விழாவை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கின்ற எங்கள் பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்களுக்கு எங்கள் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னணி காட்சியை நாங்கள் அமைத்திருக்கிறோம். இந்த முன்னணி காட்சியிலே எந்தவித பாகுபாடும் இன்றி கிறிஸ்தவ பண்டிகையை நாங்கள் கொண்டாடும் போது இந்து கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் என்ற வேறுபாடு எதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த பிள்ளைகள் எல்லோரும் சமத்துவ நாடு என்பதை உணர்ந்து கொள்ளும் விதமாக நாங்கள் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுகிறோம். எங்களுடைய தாளாளர், எங்களுடைய தலைமை ஆசிரியர், எங்களுடைய சக ஆசிரியர்கள் மற்றும் எங்களது ஆலோசனை குழு எல்லோரும் சேர்ந்து இந்த விழாவை நாங்கள் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இந்த விழாவிலே எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் நாங்கள் அனைவரும் ஒரு தாய் மக்கள், எல்லோரும் ஒற்றுமையுடன் இருப்போம் என்பதை இந்த கிறிஸ்தவ பண்டிகையின் மூலம் நாங்கள் இந்தியர்கள் என்ற ஒருமைப்பாட்டை வளர்க்கும் விதமாக இந்த பண்டிகையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த இடத்திலே முன்னணி காட்சியிலே இந்து பிள்ளைகள், கிறிஸ்தவ பிள்ளைகள், முஸ்லிம் பிள்ளைகள் எல்லோரும் இருக்கிறார்கள். நாங்கள் அனைவரும் எல்லோருக்கும் ஏற்ற பள்ளியாக இந்த பள்ளி இன்னும் சிறந்து விளங்க உங்கள் பிள்ளைகளை எங்கள் பள்ளியில் சேர்க்க உதவிடும்படி உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். அவர் ராஜாவா இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அவர் நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும், இஸ்ரவேல் சுகமாய் வாசம் பண்ணும். அவருக்கு இடும் நாமம் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் என்பதே. நிருபம் 2ஆம் அதிகாரம் ஆனால் அப்படி நம்ம இடத்துல சொல்லுகிற மனிதர்களை நாம் என்னைக்காவது பரிவோடு, பாசத்தோடு, அன்போடு நல்ல செய்தியை நாம் சொல்லியிருக்கிறோமா? நல்ல வார்த்தைகளை அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை நாம் கொடுத்திருக்கிறோமா? நல்ல வார்த்தை என்பது ஆண்டவரின் பிறப்பின் வழியாக கொடுக்கப்படுகிற ஒன்று. ஆறுதலான ஒரு வார்த்தையை நாம் சொல்கிற போது அவர்கள் இணையத்திலே தூரத்தில் வானம் வசப்படும் என்ற முயற்சியை முன்வைக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற நல்வார்த்தைகளை நாம் பேசுகிற போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். வசனம் உண்டு, உன் வாயின் வார்த்தைகளை ஆசீர்வதிப்பேன், உன் வாயின் வார்த்தைகளை நான் ஆசீர்வதிப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நல்ல வார்த்தைகளை பேசுகின்ற பண்பு செய்தி உதயமாக்குகிறது. நம்மிலிருந்து பிறந்த பாடல்களை அவர்கள் பார்க்கின்ற வாய்ப்பை பெறுகிறார்கள். நாம் செய்கின்ற அந்த நல்ல வார்த்தைகளினால் பாராட்டப்படுகிற போது அவர்கள் போவாங்க. 6 மாசம் ஒரு இடத்துல இருப்பாங்க, 6 மாசத்துல ஒரு உணவு ஆடுகளுக்கு எங்கெல்லாம் உணவு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் அதை அழைத்து சென்று நாடோடிகளாக வாழ்ந்தார். நாடோடிகள் துதித்துக் கொண்டே கடந்து போனார்கள். துதித்துக் கொண்டே கடந்து போனார். எவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு. நான் விடுதலையற்ற வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எனக்கு விடுதலை வாழ்வை அளிக்க வந்த மகான் என்று சொல்லி நற்செய்தியை உலகம் முழுக்க பரவிய முதல் மனிதன், முதல் சீடன் என்று சொன்னால் அது மெய்ப்பர்கள் என்பதை அத்தகைய சீடர்களாய் நாமும் இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து பிறந்த பாடகனை உள்ளத்திலும் உங்கள் இல்லத்திலும் வைத்து பிறருக்கு நற்செய்தியை அறிவிக்கின்ற நல்ல செய்தியை சொல்கின்ற மக்களிடங்களாய் நாம் ஒற்றுமையுடன் வாழ்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் இந்த செய்தி வழியாக நாம் அன்பாக பேசுகிற போது ஒற்றுமை மேலோங்கும். நாம் அன்பாக பேசுகிற போது விடுதலை மேலோங்கும். நாம் அன்பாக பேசுகிற போது சமத்துவம் உருவாகும். அப்படிப்பட்ட வாய்ப்புகளை நீங்கள் கடவுளின் பிள்ளைகளாய் இந்த உலகத்தில் செய்து காட்ட ஜொலிக்க கடவுள் பாருங்க திருவாரத்தின் வழியாக உண்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ரொம்ப நன்றி ஐயா. தாவிதின் ஒரு குமாரன் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி கருத்த அடையாளம். அம்மாடா வாங்க போய் பண்ணிட்டு கொண்டு வருவோம். அதோ நட்சத்திரத்தை பாருங்கள். யூதருக்கு ராஜாவிடங்கள் பாருங்கள், போய் அவரை பணிந்து கொள்வோம். ஆமா ஆமா, போய் வணங்கிட்டு வருவோம். சாஸ்திரிகளே, என்ன விஷயமா? யூதருக்கு ராஜா பிறந்துள்ளார், அவரை பணிந்து கொள்ள வந்தார். அரசே வணக்கம். யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் பிறப்பார். யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமே யூதேயாவில் பிரபுத்துவனை சிறியதென்றார். என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறது. உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. தமிழ் திருமணத்திலிருந்து பிரகாசிக்க செய்து உன்னிடம் திருவிழாயிருப்பார். தமிழ் திருமணத்திலிருந்து பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தருவாராக.